ரொம்ப நாளா வீட்ல பார்த்தீங்கன்னா, இந்த பழைய லேப்டாப் சார்ஜர் பேட்டரி வந்து இருந்துச்சு. இந்த பேட்டரி போட்டு யூஸ் பண்ணோம்னா, லேப்டாப் வந்து யூஸ் பண்ணலாம். பட் உடனே ஒரு 10 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, லேப்டாப் ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த பேட்டரி போயிடுச்சுன்னு சொல்லி நம்மளும் வந்து தூக்கி வீசிருவோம். இந்த மோல்டட் கேஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 6 செல் வந்து இருக்கு. இந்த செல்ல பார்த்தீங்கன்னா, லித்தியம் அயான் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செல் இருந்துச்சுன்னா, அது வந்து செல்லுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 6 செல் இருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு செல்லோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 செல் இருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து 11 வோல்ட் டு பார்த்தீங்கன்னா 14 வோல்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எந்த ஒரு பேட்டரி பேக் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த செல்லோட பார்த்தீங்கன்னா ஒரு பிசிபி வந்து இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த பிஎம்எஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேட்டரிக்கு வந்து ஈக்குவலாக சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு, டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்எஸ்ல வந்து I2C கம்யூனிகேஷனோடு வருது. இந்த I2C கம்யூனிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லேப்டாப்பும் பேட்டரியும் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, லேப்டாப்பில் வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி ஸ்டேட்டஸ் தெரியும், பேட்டரியோட டெம்பரேச்சர் தெரியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்எஸ்ல இருக்க I2C மூலமாக தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் லேப்டாப்புக்கும் பேட்டரிக்கும். ஸோ இந்த மாதிரி லேப்டாப் பேட்டரி வந்து சார்ஜ் நிக்காட்டி இந்த பேட்டரியில் வேஸ்ட்டான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து நம்மளால ரீயூஸ் பண்ண முடியும். எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஒவ்வொரு செல்லுமே நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 3.7 வோல்ட்னு சொல்லிட்டு. ஸோ மல்டிமீட்டரில் வந்து இந்த எல்லா செல்லையும் நம்ம வந்து மெஷர் பண்ணோம்னா எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் காமிக்காது. ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா 2 காமிக்கும், ஒன்று பார்த்தீங்கன்னா 1 வோல்ட் காமிக்கும். ஸோ அந்த செல்லை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா 10 மினிட்ஸ் பேக்கப் தரது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்கப் தரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் பேக்கப் தருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த பேட்டரி வந்து வீசிடுறாங்க. ஸோ இப்போ இருக்கிற டெக்னாலஜி, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் படி பார்த்தீங்கன்னா யாருமே இதை வந்து சர்வீஸ் பண்ணி பண்ணுறதில்ல. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா புது பேட்டரி வந்து மாற்றிடுறாங்க. ஸோ இந்த செல்லை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இல்லை வேறு ஏதாச்சும் பர்பஸ்க்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடி சீக்கிரமாக இன்னொரு வீடியோ வந்து பார்க்கலாம்.